ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம சத்யா சமையலில் ரொம்ப சுவையான கருப்பு உளுந்து சேர்த்த புதினா கொத்தமல்லி சட்னி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த சட்னி இட்லி, தோசை, பணியாரம், ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே ரொம்பவே சுவையாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தோல் உள்ள கருப்பு உளுந்து, ரெண்டையுமே நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாம். ஒரு 85% அளவுக்கு நம்ம பருப்பு ரெண்டையுமே வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ பருப்பு வறுபட்டுருச்சு. 3 பல் போல் பூண்டு, சின்னதாக ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு இந்த எண்ணெயிலே லேசாக வறுபட்டால் போதும். இப்போ ஒரு மீடியம் சைஸ் அளவுள்ள பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். காரத்தேவைக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 2 பயன்படுத்தியிருக்கேன். முதல்ல வெங்காயத்தை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ ஒரு மீடியம் சைஸ் அளவுள்ள தக்காளி பழத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி நாட்டு தக்காளி பயன்படுத்துனீங்க அப்படின்னா இதில் சேர்த்தக்கூடிய புளியினுடைய அளவை குறைச்சிக்கோங்க. நான் நாட்டு தக்காளி பயன்படுத்தலை. அதே மாதிரி இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரல, ஆனால் அதே சமயம் நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இதே நாட்டு தக்காளியாக இருந்தது அப்படின்னா இவ்வளோ நேரம் வதக்குனதுக்கு நமக்கு தக்காளியே தெரியாது. இப்போ சின்னதாக ஒரு துண்டு புளி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துனதுக்கப்புறமா ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டாலே போதும். கொத்தமல்லி தலையும் புதினாவும் லேசாக வத்தி வந்தால் போதும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் ஒரு 1.5 நிமிஷத்துலேயே நம்ம கொத்தமல்லி புதினா போட்டதே தெரியல. அந்தளவுக்கு தலை நல்லா குறைஞ்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி அரைச்சி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம தக்காளி பயன்படுத்தியிருக்கோம். சூப்பராக நல்லா வாசனையாக நம்மளுடைய கொத்தமல்லி புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சட்னியை தாளித்து விட்டுறலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உருட்டு உளுந்து, 1 மிளகாய் வத்தல், கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ சூப்பரான இந்த தாளிப்பை நம்மளோட சட்னியில் சேர்த்திடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப சுவையான கொத்தமல்லி புதினா சட்னி நமக்கு தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையருந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.